ஒரு பாம்பை பற்றி யோசித்துப் பாருங்கள். உங்கள் மனதில் முதலில் தோன்றும் பிம்பம் எது? ஏதேன் தோட்டத்தின் சூழ்ச்சியான சோதனையாளரா, அல்லது மருத்துவர்கள் பயன்படுத்தும் கோப்பையைச் சுற்றியிருக்கும் ஞானம் மற்றும் குணப்படுத்துதலின் சின்னமா? மனித வரலாற்றில் ஒரே உயிரினம் எப்படி முழுமையான தீமையின் வடிவமாகவும் அதே சமயம் உச்சபட்ச ஞானத்தின் வடிவமாகவும் மாறியது? இது தற்செயல் நிகழ்வு அல்ல. உலக மதங்கள் மற்றும் புராணங்களின் மிகப்பெரிய மர்மங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த வீடியோவில் நாம் இந்த முரண்பாட்டை விடுவிக்கப் போகிறோம். பெரும்பாலான கலாச்சாரங்களில் பாம்பு ஏன் ஒன்று சாத்தானாகவோ அல்லது தெய்வமாகவோ பார்க்கப்படுகிறது, கிட்டத்தட்ட ஒருபோதும் இடைப்பட்ட ஒன்றாக இருப்பதில்லை என்பதைக் கண்டறிவோம். தயாராக இருங்கள், ஏனெனில் இதற்கான விடை பண்டைய சின்னங்களின் இரகசியத்தை மட்டுமல்ல, நம்மைப் பற்றிய முக்கியமான ஒன்றையும் வெளிப்படுத்தும். நீங்கள் நன்மைக்கா தீமைக்கா என்று யோசிக்கிறீர்களா? பாம்பு இவை இரண்டையும் பிரதிபலிக்கிறது என்று நான் சொன்னால் என்ன ஆகும்? நாம் கட்டுக்கதைகள் மற்றும் புராணங்களுக்குள் ஆழமாகச் செல்வதற்கு முன் பாம்பை ஒரு உயிரியல் உயிரினமாக பார்ப்போம். அதன் இயற்கையான குணங்கள்தான் மனிதகுலத்தின் ஆழ்ந்த அச்சங்களையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் வரையும் ஒரு கேன்வாஸாக மாறியுள்ளன. பாம்பு ஒரு உயிரோட்டமுள்ள முரண்பாடு. அதன் விஷம் இதயத்தை நிறுத்தக்கூடிய கொடிய ஆயுதம். ஆனால் அதே விஷம் மிகக் குறைந்த அளவில் உயிரை காப்பாற்றும் வலிமை வாய்ந்த மருந்துகளின் அடிப்படையாக மாறுகிறது. இது ஒரு இரக்கமற்ற, சத்தமில்லாத மறைந்திருக்கும் உயிரினம். அதன் வருகை எப்போதும் எதிர்பாராதது. ஆனால் அதே சமயம் அது தன் தோலை உரித்து நம் கண்முன்னேயே உண்மையில் மறுபிறவி எடுக்கிறது. இந்த நிரந்தரமான புதுப்பித்தல் செயல் பண்டைய மக்களுக்கு மறுபிறப்பு, அழியாமை மற்றும் வாழ்க்கையின் சுழற்சிக்கு ஒரு வலிமையான சின்னமாக மாறியது. இது தரையிலும் பெரும்பாலும் நிலத்தடியிலும் பொந்துகளிலும் பிளவுகளிலும் வாழ்கிறது. இது அதை பாதாள உலகம், இரகசியங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட சக்திகளுடன் இணைக்கும் சித்தோனிக் உயிரினமாக மாற்றுகிறது. இந்த இரட்டைத்தன்மை, மரணம் மற்றும் வாழ்க்கை, விஷம் மற்றும் மருந்து, பழையது மற்றும் புதியது, இவைதான் கலாச்சாரத்தில் அதன் பங்கை புரிந்து கொள்வதற்கான கதவைத் திறக்கும் திறவுகோலாகும். மிகவும் வெளிப்படையான ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம், ஆனால் அதன் வேர்கள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சியில் ஆழமாக பதிந்துள்ளன. நாம் ஏன் பாம்புகளை பார்த்து அஞ்சுகிறோம்? இந்த அச்சம் வெறும் கற்பனையோ அல்லது கலாச்சார நிகழ்வோ அல்ல. இது நமது உயிரியல் கட்டமைப்பிலேயே, பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், மிகவும் ஆழமாக பதிந்துவிட்டது. சவன்னா புல்வெளிகளில் எச்சரிக்கையுடன் நடந்து செல்லும் நம் முன்னோரை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுக்கு பாம்பு என்பது மற்றுமொரு விலங்கு அல்ல. ஒவ்வொரு புதருக்கு அடியிலும் பதுங்கியிருக்கக்கூடிய திடீர், அமைதியான, முற்றிலும் உயிரை பறிக்கும் அச்சுறுத்தலாக அது இருந்தது. அவற்றின் விஷம் சில நிமிடங்களில் கொன்றுவிடும், எந்த வாய்ப்பையும் கொடுக்காது. அவற்றின் நம்ப முடியாத உருமறைப்புத் திறன் மற்றும் முற்றிலும் சத்தமில்லாத, கிட்டத்தட்ட அமானுஷ்யமான இயக்கம் ஆகியவை அவற்றைச் சிறந்த பதுங்கித் தாக்கும் வேட்டையாடும் உயிரினமாக ஆக்கின. இன்று பல விஞ்ஞானிகள், மனிதர்கள் உட்பட பாலூட்டிகளுக்கு பாம்புகளை உடனடியாக கண்டறிவதற்காகவே பிரத்யேகமான அதிவேக நரம்பு மண்டல வலைப்பின்னல் நியூரல் நெட்வொர்க் உருவாகியிருப்பதாக நம்புகிறார்கள். மற்ற எந்த ஒரு காட்சி வடிவங்களை விடவும் பாம்புகளின் தனித்துவமான நெளிவு சுளிவான வடிவங்களை விரைவாக கவனிக்க நாம் திட்டமிடப்பட்டுள்ளோம். இந்த ஆதிகால உள்ளுணர்வு பயம்தான், இந்த சர்விகல் சர்வைவல் மெக்கானிசம் தான் எல்லா விதமான புராணக் கதைகளும் வளர அடிப்படையான உரமான தளமாக அமைந்தது. இயற்கையின் சக்தி வாய்ந்த நிகழ்வுகளை விளக்க முற்பட்டபோது பண்டைய மனிதன் தவிர்க்க முடியாமல் மிகவும் ஆபத்தானவற்றுக்கு தெய்வீகமான அல்லது பெரும்பாலும் அசுரத்தன்மையை கொடுத்தான். மறைக்கப்பட்ட, கணிக்க முடியாத கொடிய சக்தியின் சரியான உருவகமாக பாம்பு ஆதிகால தீமையின் பாத்திரத்திற்கு முதன்மையான தேர்வாகிவிட்டது. அன்றியும் தீமையின் சின்னமாகிய பாம்பின் மிக பிரபலமான உருவத்தை நாம் ஆதியாகம புத்தகத்தில் தான் காண்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஆதாம் ஏவாளின் கதை ஒட்டுமொத்த ஆபிரகாமிய மரபுக்கும் மிக அடிப்படையான ஒரு தொன்மக் கதையாகும். இதில் வரும் பாம்பு வெறும் மிருகமல்ல. அது வெளியில் உள்ள மற்ற விலங்குகளை விட மிகவும் தந்திரமானதாக விவரிக்கப்பட்டுள்ளது. அது பேசுகிறது, வாதாடுகிறது, சோதனையையும் தூண்டுகிறது. கடவுளின் வார்த்தைகள் மீது சந்தேகத்தை விதைக்கும் விதமாக அது ஏவாளிடம் ஒரு தூண்டுதலான கேள்வியை கேட்கிறது. மரணத்தை அல்ல,
மாறாக தெய்வீக அறிவை அது வாக்குறுதி அளிக்கிறது. நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று கூறுகிறது. கிறிஸ்தவ இறையியலில் இந்த பாம்பு சாத்தானுடன், அதாவது மனித குலத்தை பாவத்தில் விழச் செய்ய பாம்பின் உருவத்தை பயன்படுத்திய வீழ்ந்து போன தேவதூதனுடன் உறுதியாக இணைக்கப்படுகிறது. இந்த பிம்பம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பாம்புக்கு பொய்யன், துரோகி, மனித குலத்தின் எதிரி என்ற அவப்பெயரை நிலைநிறுத்தியது. இங்குள்ள பாம்பு கீழ்ப்படியாமை, அகங்காரம் மற்றும் சோதனையின் அடையாளமாக உள்ளது. இது மனிதனை தெய்வீக நல்லிணக்கத்திலிருந்து விலகி துன்பம் மற்றும் மரணத்தின் பக்கம் இழுத்துச் செல்கிறது. இது ஒரு சாதாரண ஆபத்தான விலங்கிலிருந்து அண்டத்தின் தீமையின் உருவமாக, மெய்யியல் எதிரியாக மாறும் புள்ளி இதுதான். ஆனால் ஒரு கணம் நின்று இந்த கதையை மீண்டும் ஒரு புதிய கோணத்தில் வாசிப்போம். பாம்பு சரியாக என்ன செய்தது? சரி, அது கடவுளின் கட்டளையை மீறியது. ஆனால் மனிதர்களுக்கு அது என்ன கொடுத்தது? அறிவு. அது வெறும் ஏமாற்று வேலையை மட்டும் செய்யவில்லை. உலகத்தின் இருமையை, நன்மை தீமை பற்றிய கோட்பாடுகளை, அவர்கள் இதற்கு முன் அறியாதிருந்தவற்றை அவர்களின் கண்களுக்கு திறந்தது. சாராம்சத்தில் சொர்க்கத்தில் இருந்த சுய நினைவற்ற, மிருகத்தனமான வாழ்க்கையிலிருந்து சுயாதீன விருப்பம், தெரிவு மற்றும் பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வுள்ள மனித வாழ்க்கைக்கு மாறுவதை துவக்கி வைத்தது அதுவே. இந்தச் சூழலில் பாம்பு வெறுமனே சோதிப்பவனாக மட்டும் செயல்படவில்லை. அது நிலையான ஒழுங்கை உடைத்து மனித வரலாற்றின் செயல்முறையை தொடங்கி வைக்கும் ஒரு வினையூக்கி, கேட்டலிஸ்ட், ஒரு ட்ரிக்ஸ்டராகவும் ட்ரிக்ஸ்டர் இருக்கிறது. அறிவின் பரிசானாலும் அது வெளியேற்றத்திற்கு இட்டுச் சென்ற இந்த முரண்பாடுதான் வெளிப்படையாக எதிர்மறையான இந்த கட்டுக்கதையில் கூட அதன் ஆழமான இருமைத்தன்மையைப் பற்றிய முதல் குறிப்பு. ஆரம்பகால கிறிஸ்தவத்தில் இருந்த ஞானக் கோட்பாட்டு நீரோட்டங்கள், ஜினாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ், பாம்பை உயர் ஞானத்தின் தூதனாகவே மதித்தன. ஒரு தீய டெமியர்ஜ், கடவுளால் உருவாக்கப்பட்ட பௌதீக உலகிலிருந்து ஆதாம் மற்றும் ஏவாளை விடுவிக்க அது முயன்றதாக அவர்கள் நம்பினர். எனவே ஆபிரகாமிய மதங்களின் மையத்தில் கூட பாம்பு நாம் நினைப்பதை விட மிகவும் சிக்கலானது. பைபிளில் குறிப்பிடப்படும் பாம்பின் மூலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வரலாற்றின் ஆழத்திற்கு, நாகரீகத்தின் தொட்டிலான மெசொப்பொத்தேமியாவுக்கு செல்ல வேண்டும். பைபிள் எழுதப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே சுமேரிய மற்றும் அக்காடிய புராணக் கதைகளில் பாம்புகள் முக்கிய பங்காற்றின. இந்த பங்கில் பெரும்பாலும் ஞானத்தின் சாயல் இருந்தது. உதாரணமாக, சுமேரியக் கடவுள்களின் பட்டியலில் முதன்மையானவரான என்கி, ஞானம், நன்னீர் மற்றும் மந்திரத்தின் கடவுள், அடிக்கடி பாம்புகளுடன் தொடர்பு படுத்தப்பட்டார். இவர் புரோமித்யூஸைப் போல மனிதர்களுக்கு அறிவையும் கைவினை திறனையும் வழங்கிய கருணைமிக்க கடவுளாவார். ஞானத்திற்கும் பாம்புக்கும் இடையிலான இந்த பிணைப்பு தற்செயலானதல்ல. இருந்தாலும் மெசொப்பொத்தேமிய புராணங்களில் நமக்கு தெரிந்த இன்னொரு காட்சியையும் நாம் பார்க்கிறோம். பண்டைய கிழக்கின் மிகப்பெரிய இலக்கிய படைப்பான புகழ்பெற்ற கில்கமெஷ் காப்பியத்தில் நீண்ட பயணங்களுக்குப் பிறகு கில்கமெஷ் என்ற கதாநாயகன் கடலின் அடியில் நித்திய இளமைக்கான மலரை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அவன் கடற்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும்போது ஒரு பாம்பு அந்த மலரை நோக்கி ஊர்ந்து வந்து அதைச் சாப்பிட்டு விடுகிறது. பின் அது தோலை உரித்துவிட்டு இளமையுடன் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் ஊர்ந்து செல்கிறது. இங்கு பாம்பு என்பது மனிதனிடமிருந்து அழியாமையை திருடிய திருடன். இந்தச் சம்பவம், அதாவது பாம்பு மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய நித்திய வாழ்வை தடுக்கும் கதை, ஏதேன் தோட்டத்தில் நடக்கும் வரலாற்றுடன் ஆச்சரியமான முறையில் ஒத்துப்போகிறது. இதனால் பல அறிஞர்கள் இதை பைபிள் புராணக் கதையின் மூல முன்மாதிரிகளில் ஒன்றாக கருதுகின்றனர். இப்போது நாம் நைல் நதி பள்ளத்தாக்குக்குச் செல்வோம், அதாவது பண்டைய எகிப்துக்கு. அங்கு பாம்பின் குறியீடு நம்ப முடியாத அளவுக்கு சிக்கலானதாகவும் இரட்டைத்தன்மையுடனும் இருக்கிறது. முதலில் அதன் நேர்மறையான அம்சத்தை பார்ப்போம். எந்த பாரோ மன்னரின் கிரீடத்தை பார்த்தாலும் அதில் ஊரேயுஸ் என்ற உருவத்தை காண்பீர்கள். இது வாட்ஜெட் என்ற நாகதேவியின் வடிவம். இது வெறும் அலங்காரம் மட்டுமல்ல. ஊரேயஸ் என்பது தெய்வீக அதிகாரம், சட்டபூர்வமான ஆட்சி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் வலிமை வாய்ந்த குறியீடாகும். இந்த நாகப்பாம்பு தனது அனல் மூச்சால் பாரோ மன்னரை கண்ணுக்குத் தெரியும் எதிரிகளிடமிருந்தும் கண்ணுக்குத் தெரியாத எதிரிகளிடமிருந்தும் பாதுகாக்கும் என்று நம்பப்பட்டது. இதுவே ரா சொத்தெம், கடவுளின் கண்,
அவரது பயங்கரமான பாதுகாவலியாக கருதப்பட்டது. ஆகவே எகிப்திய அரசின் மற்றும் மதத்தின் சித்தாந்தத்தில் பாம்பு தீமையின் குறியீடாக இல்லாமல் உயர்ந்த ஒழுங்கு, சட்டபூர்வமான ஆட்சி மற்றும் தெய்வீக பாதுகாப்பின் சின்னமாக இருந்தது. அது யாரையும் சோதிக்கவோ ஏமாற்றவோ இல்லை, மாறாக அது உண்மையையும் நீதியையும் பாதுகாத்தது. கலாச்சார சூழலைப் பொறுத்து ஒரே ஊர்வன எப்படி முற்றிலும் மாறுபட்ட முறையில் பார்க்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எகிப்தியர்களுக்கு பாதுகாக்கும் நிலையில் நிற்கும் நாகப்பாம்பு பலம் மற்றும் இறையாண்மையின் உருவமாக திகழ்ந்தது. ஆனாலும் அதே பண்டைய எகிப்தில் இதற்கு முற்றிலும் எதிரான ஒரு உருவமும் இருந்தது. ஒவ்வொரு இரவும் சூரியக் கடவுளான ரா தனது படகில் பாதாள உலகத்தின் வழியாக பயணிக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான கொடிய எதிரி அவருக்காக காத்திருப்பான். அவன்தான் ராட்சத பாம்பு அப்போப், ஏபெப். அப்போப் என்பவன் இருள், குழப்பம் மற்றும் வெறுமையின் வடிவமாக இருந்தான். அவனது ஒரே நோக்கம் சூரியனை விழுங்கி உலகை நிரந்தர இருளுக்குள் தள்ளுவதுதான். எகிப்திய புராணங்கள் அனைத்தும் ரா ஒழுங்கின் பிரதிநிதி மற்றும் அப்போப் குழப்பத்தின் பிரதிநிதி ஆகியோருக்கு இடையேயான இந்த தினசரி பிரபஞ்சப் போரை மையமாகக் கொண்டே இயங்கின. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும்போது ராவும் அவரது பாதுகாவலர்களும் மீண்டும் வெற்றி பெற்றனர் என்று பொருள். இந்த போரில் தங்கள் கடவுளுக்கு உதவ எகிப்தியர்கள் சிறப்புச் சடங்குகளை செய்தனர். இப்படி ஒரே கலாச்சாரத்தில் 2 துருவ பாம்பு உருவங்களைக் காண்கிறோம். ஒன்று ஃபாரோனின் கிரீடத்திலுள்ள ஊரேயுஸ், தெய்வீக ஒழுங்கின் பாதுகாவலன். மற்றொன்று பாதாள உலகத்தின் ஆழத்தில் உள்ள அப்போப், குழப்பத்தின் அசுர வடிவம். இந்த இரட்டைத்தன்மை என்ன காட்டுகிறதென்றால், எகிப்தியர்கள் பாம்பை நல்லது அல்லது கெட்டது என்று பார்க்கவில்லை, மாறாக அது ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆதிசக்தியாகவே பார்த்தனர். எகிப்தில் இருந்து விலகி பண்டைய கிரேக்கத்திற்குள் நுழையலாம். அங்கே பாம்பு ஞானம் மற்றும் முக்கியமாக குணப்படுத்தும் ஆற்றலின் சின்னமாக வலுவாக நிலை பெற்றது. பாம்பு சுற்றியிருக்கும் இந்த கோல் சின்னத்தை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இதுதான் அஸ்கிலிப்பியஸின் கோல். இவர்தான் பண்டைய கிரேக்கத்தின் மருத்துவக் கடவுள். இந்த சின்னம் இன்றும் சர்வதேச சுகாதாரத்தின் குறியீடாக இருக்கிறது. ஏன் குறிப்பாக பாம்பு? முதலாவது, நாம் முன்பு கூறியது போல் அதன் தோலை உரிக்கும் திறன் புத்துணர்ச்சி மற்றும் மறுபிறவியின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. இரண்டாவது, உயிரை மாய்க்கக்கூடிய அதன் விஷமே மிகக் குறைந்த அளவில் மருந்தாக பயன்பட்டது. இது ஒரு மருத்துவர் கையாளும் வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடையேயுள்ள மெல்லிய கோட்டை சுட்டிக்காட்டியது. மூன்றாவது, மண்ணில் வாழும் பாம்புகளுக்கு மூலிகை மருந்துகள் மற்றும் இயற்கையின் சக்தியை பற்றிய இரகசிய ஞானம் இருப்பதாக நம்பப்பட்டது. வரலாற்றின் முதல் மருத்துவமனைகளாக கருதப்பட்ட அஸ்கிலிப்பியஸின் கோயில்களில், அஸ்கிலிப்பியோன்களில் விஷமற்ற பாம்புகள் தடையின்றி பல இடங்களிலும் ஊர்ந்து சென்றன. நோயாளிகள் தரையில் படுத்து உறங்குவார்கள். அப்போது பாம்பு அவர்களை உறக்கத்தில் தொட்டால் அது குணமளிக்கும் என்று நம்பினர். இங்கே தீமை அல்லது சோதனையின் சாயல் துளிகூட இல்லை. பாம்பு என்பது ஒரு புனித விலங்கு. அது மருத்துவக் கடவுளின் உதவியாளர். மேலும் அது உயிர்த்திறன் மற்றும் புனிதமான அறிவை தாங்கி நிற்பதாக நம்பப்பட்டது. ஆனால் ஆரோக்கியம் என்பது கிரேக்கத்தின் ஞானம் பொருந்திய பாம்பின் ஒரு பக்கம் மட்டுமே. அதைப் போலவே முக்கியமான மற்ற பக்கம் தீர்க்க தரிசனங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட அறிவுடன் தொடர்புடையது. பண்டைய உலகில் மிகவும் புகழ்பெற்ற அருள்வாக்கு மையம் டெல்பியில்தான் இருந்தது. இந்த இடம் ஆரம்பத்தில் நிலக்கடவுள் காயாவுக்குச் சொந்தமானது. அதை ஒரு பிரம்மாண்டமான பாம்பு, அதாவது பித்தான், பாதுகாத்து வந்தது. பித்தான் ஆதி பூமியுடனும் பாதாள உலகத்துடனும் தொடர்புடைய ஒரு உயிரி. இது பூமிக்குள் புதைந்திருந்த பண்டைய ஆழ்ந்த ஞானத்தின் வடிவம். ஒளி, இணக்கம், பகுத்தறிவு ஆகியவற்றின் கடவுளான அப்போலோ டெல்பிக்கு வந்து பித்தானைக் கொன்றுவிட்டு அங்கே தன் ஆலயத்தை ஸ்தாபித்தார். அப்படியும் அந்த பாம்பின் ஞானம் மட்டும் அங்கிருந்து நீங்கவில்லை. பித்தியா என்று அழைக்கப்பட்ட பூசாரிணி பிளவுக்கு மேலிருந்த முக்காலியின் மீது அமர்ந்தார். அந்த கதையின்படி பித்தானின் அழுகிய உடலிலிருந்து வெளியேறிய ஆவிகள் அந்த பிளவின் வழியாக வந்தன. அவற்றை சுவாசித்த பித்தியா ஒருவித மனநிலை மாற்றத்திற்கு டிரான்ஸ் உள்ளாகி தனது புகழ்பெற்ற தீர்க்க தரிசனங்களை வழங்கினார். இதன் மூலம் அந்த பாம்பு இறந்துவிட்ட பின்னரும் கூட மறைக்கப்பட்ட அறிவின் மூலமாக தொடர்ந்து நீடித்தது. இக்கதை புதிய ஒளியுடன் கூடிய
ஒலிம்பியன் ஒழுங்கு பழைய ஆதிமூலமான பூமியின் மாயையின் மீது பெற்ற வெற்றியை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், புதிய ஒழுங்கு பழைய ஞானத்தை அழித்து விடாமல் அதை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு தனது சேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த புராணத்தில் பாம்பு என்பது பூமியின் உள்ளார்ந்த உள்ளுணர்வுடன் கூடிய ஆதி ஞானமாகவே இருக்கிறது. கிரேக்கர்களைப் பற்றி பார்த்தோம். இப்போது அவர்களின் வாரிசுகளாக வந்த ரோமானியர்களின் கலாச்சாரத்தை பற்றி பார்க்கலாம். ரோமானிய கலாச்சாரத்திலும் குறிப்பாக அன்றாட வாழ்வில் பாம்பு பெரும்பாலும் ஒரு நேர்மறையான அம்சத்தையே கொண்டிருந்தது. ரோமானியர்களிடம் ஜீனியஸ் லோசி என்றொரு கருத்து இருந்தது. அதாவது இடத்தின் ஆவி அல்லது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியம், வீடு அல்லது குடும்பத்தின் காக்கும் ஆவி. இந்த காக்கும் ஆவி பெரும்பாலும் ஒரு பாம்பின் வடிவத்திலேயே சித்தரிக்கப்பட்டது. பொம்பெய் மற்றும் ஹெர்குலேனியம் போன்ற இடங்களில் வீடுகளில் அமைக்கப்பட்ட பலிபீடங்கள், அதாவது லரேரியாக்களின் ஓவியங்கள் நிறைய உள்ளன. அவற்றில் படையல்களை நோக்கி ஊர்ந்து வரும் 1 அல்லது 2 பாம்புகள் வரையப்பட்டுள்ளன. இந்த பாம்புகள் தீயவையாகவோ அல்லது ஆபத்தானவையாகவோ கருதப்படவில்லை. மாறாக அவை செழிப்பு, வளம் மற்றும் வீட்டிற்கு பாதுகாப்பு ஆகியவற்றின் அடையாளமாகவே பார்க்கப்பட்டன. குடும்பத்தை துரதிர்ஷ்டங்களிலிருந்து காக்கும் நல்ல வீட்டுப் பாதுகாவலர்களாகவே அவை இருந்தன. இது பண்டைய மக்களின் மனதில் பூமி, முன்னோர்கள் மற்றும் உயிர் சக்தி ஆகியவற்றுடன் பாம்பு எவ்வளவு ஆழமாக தொடர்பு படுத்தப்பட்டிருந்தது என்பதை காட்டுகிறது. ஒரு ரொமானியர் தன் வீட்டில் பாம்பை பார்ப்பது அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு நல்ல சகுனமாகவே பார்க்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்து மனித குலத்தின் எதிரியான பாம்பின் பிம்பத்துடன் ஒப்பிடும்போது இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு வியத்தகு மாற்றமல்லவா? இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த பல்துறை சிறப்புமிக்க ஒரு பாம்பு சின்னத்தை பற்றி பேசுவோம். இது எகிப்து, கிரேக்கம் தொடங்கி இந்தியா, ஸ்காண்டினேவியா வரை பலதரப்பட்ட கலாச்சாரங்களில் காணப்படுகிறது. அதுதான் ஓரோபொரோஸ், தன் வாலை தானே கடிக்கும் பாம்பு. இந்த உருவம் வெறும் சித்திரம் அல்ல, இது ஒரு முழுமையான தத்துவக் கருத்தாக்கமாகும். ஊரோபோரோஸ் நித்தியம், எல்லையின்மை மற்றும் இருப்பின் சுழற்சித் தன்மையை குறிக்கிறது. பாம்பு தன் தோலை உரித்து புதுப்பிக்கப்படுவது போலவே பிரபஞ்சமும் படைப்புக்கும் அழிவுக்கும் இடையிலான சுழற்சியில் தொடர்ந்து மறுபிறவி எடுக்கிறது. ஆரம்பம் முடிவில் இருக்கிறது, முடிவோ ஆரம்பத்தில் இருக்கிறது. இந்த சின்னம் இரசவாதிகளுக்கு, ஆல்கமிஸ்ட், மிகவும் முக்கியமானது. அவர்கள் இதில் பருப்பொருளின் ஒருமையையும் செயல்முறைகளின் சுழற்சியையும் தாழ்ந்ததை உயர்ந்ததாக மாற்றும் மகா செயல்லையும் கண்டனர். ஞாஸ்டிசிசத்தில் ஜினோஸ்டிசிசம், ஊரோபோரோஸ் நாம் உடைத்து வெளியேற வேண்டிய பௌதீக உலகின் மூடிய வட்டத்தையும் அதே சமயம் தெய்வத்தின் நித்தியமான தன் நிறைவு பெற்ற தன்மையையும் குறிப்பதாக இருக்கலாம். இது ஆழமான ஒரு அமானுஷ்ய மெட்டாபிசிக்கல் சின்னம். இது பாம்பை ஒரு சாதாரண விலங்கின் மட்டத்திலிருந்து ஒரு பிரபஞ்ச கோட்பாட்டின் நிலைக்கு உயர்த்துகிறது. இதில் பாம்பு என்பது தன்னையே என்றென்றும் விழுங்கி மீண்டும் பிறப்பிக்கும் பிரபஞ்சமே ஆகும். இப்போது கிழக்கே இந்தியாவுக்கு பயணம் செய்வோம். அங்கு பாம்பு வழிபாடு அதன் உச்சத்தை எட்டியது. இந்து மதத்திலும் பௌத்த மதத்திலும் நாகர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு வகைப்பட்ட புராண உயிரினங்கள் உள்ளன. நாகர்கள் என்பவர்கள் பாதி தெய்வீகத்தன்மை கொண்ட பாம்பு மனிதர்கள். இவர்கள் ஞானம் நிறைந்த சக்தி வாய்ந்த ஜீவன்கள். பெரும்பாலும் நிலத்தடி அல்லது நீரின் அடியில் உள்ள பிரம்மாண்டமான அரண்மனைகளில் வசிப்பவர்கள். இவர்கள் உலகியல் மற்றும் ஆன்மீக செல்வங்களுக்கு காப்பாளர்களாக கருதப்படுகிறார்கள். அத்துடன் ஆறுகள், ஏரிகள், மழை என நீர் சக்தியை ஆள்பவர்கள் இவர்களே. எனவே இவை வளமை மற்றும் செழிப்புடன் தொடர்புடையவை. நாகர்கள் மனிதர்களிடம் அன்பாகவும் இருக்கலாம், அதே சமயம் கோபப்படுத்தினால் ஆபத்தானவர்களாகவும் மாறலாம். உதாரணமாக, நமது மகாவிஷ்ணுவே அனந்தமானவன் என போற்றப்படும் ஆயிரக்கணக்கான தலைகளைக் கொண்ட மாபெரும் சேஷ நாகத்தின் மீது சயனித்துள்ளார். அந்த சேஷ நாகம் நித்தியத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. அதேபோல ஒரு பௌத்த கதையில் முச்சலிந்தா என்னும் நாகராஜா கடும் மழையில் தியானத்தில் இருந்த புத்தரை தனது விரிந்த படத்தைக் கொண்டு காத்தார். தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் நாகர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பல ஆலயங்கள் இன்றும் செழித்து விளங்குகின்றன. இங்கு பாம்பு என்பது வெறும் சின்னம் மட்டுமல்ல, அது மதிக்கப்படும், சில நேரங்களில் வழிபடப்படும் தெய்வம். புனிதமான அறிவின் பாதுகாவலனாகவும் அறவழியில் செல்பவர்களின் துணையாகவும் அது உள்ளது. ஆகவே
இந்தியாவில் பாம்பு பற்றிய பேச்சில் உள்ளார்ந்த தீமை பற்றி பேச இடமே இல்லை. ஆனால் இந்திய மரபில் பாம்பு பற்றிய புரிதலில் இன்னும் ஆழமான மறைஞான ரீதியிலான ஒரு கருத்து உள்ளது. அதுவே குண்டலினி எனும் கோட்பாடு. யோகாவிலும் தாந்திரிகத்திலும் ஒவ்வொரு மனிதனின் முதுகுத்தண்டின் அடியிலும் சக்தி வாய்ந்த ஓர் ஆன்மீக ஆற்றல் உறங்கிக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த ஆற்றல் 3½ சுற்றுகளாகச் சுருண்டு இருக்கும் பாம்பு வடிவில் குறியீடாகக் காட்டப்படுகிறது. அதனால்தான் இதற்கு சம்ஸ்கிருதத்தில் சுருண்டவள் என்று பொருள்படும் குண்டலினி என்று பெயரிடப்பட்டது. இந்த உறங்கும் குண்டலினி சக்தியை எழுப்புவதே பல ஆன்மீக பயிற்சிகளின் முக்கிய நோக்கமாகும். குண்டலினி விழித்தெழும்போது அது முதுகுத்தண்டின் நடுவே உள்ள முக்கிய சக்தி நாடி வழியாக மேல் நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறது. இவ்வாறு ஏறும் சக்தி உடலில் உள்ள 7 முக்கிய ஆற்றல் மையங்களான சக்கரங்கள் வழியாகச் சென்று உச்சந்தலையில் இருக்கும் உச்ச சக்கரத்தை அடையும் போது அந்த நபர் ஞானம் அல்லது சமாதி நிலையை அடைகிறார். அதாவது தெய்வீக உணர்வுடன் முழுமையான ஒன்றிப்பை உணர்கிறார். இந்த நோக்கில் பாம்பு என்பது வெளியில் இருக்கும் ஒரு சக்தி அல்ல, அது மனிதனுக்குள்ளே மறைந்திருக்கும் மிக அந்தரங்கமான சக்தி வாய்ந்த உள் ஆற்றலாகும். இது ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்குரிய திறனையும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்திருக்கும் தெய்வீக தீப்பொறியையும் குறிக்கிறது. இதைவிட நேர்மறையான ஆழமான பாம்பு உருவத்தை வேறெங்கும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. நாம் இப்போது கடலை கடந்து கொலம்பஸுக்கு முந்திய அமெரிக்காவுக்குச் செல்கிறோம். மாயா மற்றும் அஸ்டெக் நாகரிகங்களில் குவெட்சால்கோயெட்டியல் என்பவர் ஒரு மேலான தெய்வமாக இருந்தார். இவரது பெயருக்கு நேரடி பொருள் இறகு பாம்பு, ஃபெதர்ட் சர்பெண்ட் என்பதாகும். இந்த வடிவம் ஒன்றுக்கொன்று எதிரான 2 விஷயங்களை ஒரே இடத்தில் இணைத்த ஒரு அற்புதக் கலவை. பாம்பு பொதுவாக நிலம், பொருள், நீர் மற்றும் பூமிக்கு உரிய ஞானம் ஆகியவற்றின் சின்னம். ஆனால் இங்கே கெட்சால் என்ற மிகச் சிறந்த வண்ண இறகுகளுடைய பறவை வானம், ஆன்மா, காற்று மற்றும் வானத்தின் ஞானம் ஆகியவற்றின் சின்னமாயிருக்கிறது. இவ்வாறு கெட்சால்கோஆட்ல வானத்தையும் நிலத்தையும் ஆன்மாவையும் பொருளையும் ஒன்றிணைக்கிறார். அவர் ஒரு படைப்புக் கடவுள். பழங்கதைகளின்படி அவரே மனிதர்களை உருவாக்கியவர். அவர் எழுத்துமுறை, காலண்டர், விவசாயம் மற்றும் கைவினைகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பண்பாட்டு நாயக வீரனார். இவர் தெய்வங்கள் சபையில் மிகவும் மதிக்கப்பட்ட மற்றும் அருள் புரியும் கடவுளரில் ஒருவர். இந்த இறகு பாம்பின் வழிபாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மெசோஅமெரிக்கா முழுவதும் பரவி இருந்தது. இங்கே நாம் மீண்டும் பார்ப்பது என்னவென்றால், பாம்பு, அதுவும் வானச் சின்னத்துடன் இணையும் போது அது மிக உயர்ந்த ஞானம், படைக்கும் சக்தி மற்றும் அண்டத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது இந்த கதையை வெப்பமான தெற்கிலிருந்து கடுமையான வடக்கிற்கு, அதாவது வைக்கிங் மக்களின் உலகிற்கு பயணிப்போம். ஸ்காண்டினேவிய தொன்மவியலில் நாம் மிகவும் அச்சுறுத்தும் ஒரு பாம்பின் வடிவத்தைக் காண்கிறோம். அதுவே ஜோர்முங்காண்ட்ரன், அதாவது உலகப்பாம்பு. அவன் சூழ்ச்சியின் கடவுளான லோக்கி 3 பிரமாண்டமான குழந்தைகளில் ஒருவன். அவன் பிறந்தபோது ஓடின் உலகக் கடலுக்குள் தூக்கி எறியப்பட்டான். ஆனால் யோர்முங்காண்ட் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும், அதாவது மிட்கார்ட் சுற்றிக் கட்டும் அளவுக்கு பெரிதாகி தன் சொந்த வாளைத் தானே கவ்விப் பிடித்தான். இது நாம் அறிந்த அவுரோபோரோஸ் மற்றொரு வடிவம்தான். ஆனாலும் முடிவிலியின் தத்துவச் சின்னமாக விளங்கும் ஊரோபோரஸ் போல அல்லாமல் யோர்முங்காண்ட் ஓர் ஆக்கிரமிப்புடன் கூடிய பகைமை நிறைந்த சக்தியாகும். இவன் இடிக்கடவுளான தார் நித்திய எதிரி. இவர்களின் சண்டைகளே ஸ்காண்டினேவிய கதைகளின் மையக் கருக்களாகும். ராக்னாரோக் எனப்படும் கடவுளர்களின் இறுதிப் போரின் போது தோரும் யோர்முங்காண்டும் ஒருவரையொருவர் அழித்துக் கொள்வார்கள் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு இந்த பாம்பு ஆதி காலத்து குழப்பத்தின் கேயாஸ் உருவமாக திகழ்கிறது. இது மனித மற்றும் தெய்வீக ஒழுங்கிற்கு எதிரான ஒரு இயற்கையின் கொந்தளிப்பான சக்தியாகும். இது யாரையும் சோதிக்கவோ எதையும் போதிக்கவோ இல்லை, அழிப்பதற்காக மட்டுமே இது இருக்கின்றது. இது உலகப் பெருங்கடலின் தூய்மையான, கட்டுப்படுத்த முடியாத அழிக்கும் ஆற்றல். இறுதியாக ஆஸ்திரேலியாவுக்குச் செல்வோம். உலகிலேயே மிகத் தொன்மையான கண்டம் இது. இங்குள்ள பூர்வீக குடிகளின் தொன்மக் கதைகள் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானவை. இந்த கனவு காலத்
ட்ரீம் டைம் தொன்மங்களின் மையப் பாத்திரமாக இருப்பவர் வானவில் பாம்பு, ரெயின்போ சர்பண்ட். இது பூமியின் ஆழத்தில் உறங்கும் சக்தி வாய்ந்த படைப்புக் கடவுளாகும். அது விழித்தெழும்போது மேலே ஊர்ந்து வந்து அதன் அசைவுகளால் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் ஆறுகளின் பாதைகளையும் சிருஷ்டிக்கிறது. வானவில் பாம்பு நீர், மழை, ஆறுகள், நீரூற்றுகள் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இதன் மூலம் அது உயிரையும் வளமையையும் தீர்மானிக்கிறது. இது தாராளமாகவும் உயிரை தருபவளாகவும் இருக்க முடியும். அதே சமயம் அச்சமூட்டும் அழிவுகரமான சக்தியாகவும் இருக்க முடியும். சட்டம் மீறப்பட்டால் அது கடும் வெள்ளத்தையோ அல்லது வறட்சியையோ ஏற்படுத்திவிடும். பாறை ஓவியங்களில் இதன் உருவம் அதிக அளவில் செதுக்கப்பட்டுள்ளது. இதன் வழிபாடு மனித வரலாற்றிலேயே மிகத் தொன்மையான நீடித்த வழிபாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த உருவத்தில் நாம் அதன் அடிப்படை இருமைத்தன்மையை மீண்டும் காண்கிறோம். நிலப்பரப்பை படைத்து நீரை வழங்கும் உயிரின் ஊற்றாகவும், அதே சமயம் உயிரினங்களை அழிக்கும் இயற்கையின் பயங்கர சக்தியாகவும் அது விளங்குகிறது. பண்டைய மனிதர்களுக்கு பாம்பு இயற்கையின் சாராம்சத்தின் முழுமையான உருவகம். அது வலிமையுடனும் உயிரை தருவதாகவும் அதே நேரத்தில் மரண அபாயத்தை விளைவிக்க கூடியதாகவும் இருந்தது என்பதற்கான மற்றுமொரு சான்று இது. இப்பொழுது நாம் பல எடுத்துக்காட்டுகளை பார்த்துள்ளோம். இவற்றையெல்லாம் ஒன்றாக தொகுத்து பாம்பு ஏன் இவ்வளவு அடிக்கடி ஞானம், குணமாக்குதல் மற்றும் இரகசிய அறிவுடன் இணைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இதற்கு முக்கிய காரணம் அது பூமிக்குடனான பிரிக்க முடியாத பந்தமே. பாம்புகள் புதர்கள், குகைகள், பாறை இடுக்குகளில் வாழ்கின்றன. அவை உண்மையில் பூமியின் ஆழத்திலிருந்து வெளிவருகின்றன. பண்டைய மனிதனுக்கு பூமி என்றால் என்ன? அது வெறுமனே மண் அல்ல. அது பெரும் தாய், வாழ்வின் ஊற்று, வளத்தின் ஆதாரம். ஆனால் அது பாதாள உலகமாகவும் இறந்தவர்களின் சாம்ராஜ்யமாகவும் மூதாதையரின் ஆவிகள் வசிக்கும் இடமாகவும் இருந்தது. எனவே இந்த உலகத்தை அணுகும் திறன் கொண்ட, அதாவது பூமிக்கு அடியிலிருந்து தோன்றி அதற்குள்ளேயே மறையக்கூடிய ஒரு உயிரினம் தானாகவே இந்த புனிதமான ஆற்றல்களுடன் தொடர்பை பெற்றதாக நம்பப்பட்டது. பிறப்பு, இறப்பு, குணப்படுத்தும் மூலிகைகள், புதைந்த பொக்கிஷங்கள் என பூமியின் ஆழத்தில் மறைந்திருக்கும் இரகசியங்களை பாம்புகள் அறிந்திருக்கின்றன என்று கருதப்பட்டது. இவை ஒளி மிகுந்த ஒலிம்பிக் தெய்வங்களின் வருகைக்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பே உலகை ஆண்ட தொன்மையான பூமிக்குரிய தெய்வங்களின், பாதாள தெய்வங்களின் தூதுவர்களாக இருந்தன. இந்த பண்டைய உள்ளுணர்வுடன் கூடிய பூமியியல் ஞானமே பாம்பின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக மாறியது. நல்ல பாம்பு உருவத்தின் இரண்டாவது முக்கிய அம்சம் அதன் தனித்துவமான தோலுரிக்கும் திறன்தான். வயதான, மங்கலான ஒரு பாம்பு தன் பழைய தோலைக் கழற்றிவிட்டு அதிலிருந்து புதுப்பொலிவுடனும் பிரகாசமான வண்ணத்துடனும் வெளிவருவதை பார்த்தபோது பண்டைய மனிதர்கள் எவ்வளவு பிரமித்திருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது வெறும் செதில்கள் உதிர்தல் அல்ல. இது கண்கூடாக காணக்கூடிய, மறுக்க முடியாத மறுபிறப்பின் அதிசயம். வேறு எந்த உயிரினமும் புதுப்பித்தலை இவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்துவதில்லை. இந்தச் செயல் பல முக்கியமான கருத்துக்களுக்கு ஒரு சரியான உருவகமாக மாறியது. குணமடைதலுக்கு நோயை கழற்றி விடுவதைப் போல என்றும், இளமை, புத்துணர்ச்சிக்கு முதுமையை நிராகரிப்பதைப் போல, மரணத்தின் மீதான வெற்றியை குறிக்கும் அழியாமையின் சின்னமாகவும், பழைய நாணை துறந்து புதிய தெளிவு பெற்ற ஆன்மாவின் பிறப்பு எனும் ஆன்மீக மாற்றத்திற்காகவும் இது பயன்படுகிறது. இந்த நம்ப முடியாத இயற்கை தனிச்சிறப்பு பாம்பை வாழ்க்கை, மரணம் மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றின் நித்திய சுழற்சியின் வாழும் சின்னமாக ஆக்கியது. அதனால்தான் இது மருத்துவக் கடவுளின் கோலைச் சுற்றி கொண்டுள்ளது. மேலும் எல்லையற்றதன் அடையாளமாக முடிவிலியின் சின்னம் தன் வாளை தானே கடித்துக் கொண்டு இருக்கும் உருவத்திலும் சித்தரிக்கப்படுகிறது. சரி, இப்போது நாம் பாம்பின் இருண்ட பக்கத்தை கவனிப்போம். ஏன் பாம்பு பெரும்பாலும் தீமை, குழப்பம் மற்றும் ஆதிகால அச்சத்தின் அடையாளமாக இருக்கிறது? ஞானத்தைப் போலவே இதற்கும் அதன் இயல்பேதான் மூல காரணம். முதலாவதாக, அதன் மரணத்தை விளைவிக்கும் நஞ்சு. ஒரே கடியில் உயிரை பறிக்கும் அதன் ஆற்றல் மிகவும் அச்சுறுத்தலானது, கிட்டத்தட்ட ஒரு மந்திர சக்தி போன்றது. இரண்டாவதாக, அதன் விசித்திரமான தோற்றமும் நகரும் விதமும். அதற்கு கால்கள் இல்லை. அது தரையில் நெளிந்து ஊர்ந்து செல்கிறது. இது நாம் பழகிய மற்ற விலங்குகளிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதன் தோல் குளிர்ச்சியானது, மேலும் இணைந்திருக்கும் மெல்லிய கண் இமைகளால்
அது இமைக்காமல் ஓர் மயக்கும் பார்வையையும் செலுத்துகிறது. இவை அனைத்தும் மனித கண்களுக்கு பாம்பை வேறொன்றாக, அந்நியமானதாக, புரிந்து கொள்ள முடியாத ஒரு உயிராக மாற்றுகிறது. இது மனிதனுக்கும் நாகரிகத்திற்கும் விரோதமான, காட்டுமிராண்டித்தனமான, கட்டுக்கடங்காத இயல்பின் உருவமாக நிற்கிறது. அது மறைந்திருக்கிறது, எந்த முன்னறிவிப்பும் இன்றி திடீரெனத் தாக்குகிறது. இந்த எதிர்பாராத தன்மையும் மறைந்திருக்கும் அச்சுறுத்தலும் தான் தந்திரம், பொய் மற்றும் துரோகத்திற்கான சரியான உருவகமாக மாறியது. சுருக்கமாகச் சொன்னால், பாம்பு என்பது மனிதன் வெளி உலகத்திலும் தனக்குள்ளேயும் கட்டுப்படுத்த முடியாத அனைத்தின் ஒரு தெளிவான உருவகமாகும். பாம்பை குறிப்பாக மேற்கத்திய மரபுகளில் தீய சக்தியாக சித்தரித்ததற்கு மற்றொரு மிக முக்கியமான வரலாற்று கலாச்சார காரணம் உள்ளது. இது பலதெய்வ வழிபாட்டிலிருந்து ஒரே ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு மாறியதோடு தொடர்புடையது. நாம் பார்த்தது போல் பல பழங்கால மதங்களில் நிலம், வளம் மற்றும் இயற்கை தெய்வங்கள் வணங்கப்பட்டன. இந்த தெய்வங்களின் அடையாளமாக பாம்பு அடிக்கடி இருந்தது. இந்த நம்பிக்கைகளுக்கு பதிலாக யூத மதம், பின்னர் கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற புதிய ஒற்றை தெய்வ வழிபாட்டு மதங்கள் வந்தபோது இதில் ஒரே ஒரு பரலோக, எல்லாவற்றையும் கடந்த படைப்புக் கடவுள் மையப்படுத்தப்பட்டார். ஒரு சித்தாந்த போராட்டம் ஆரம்பமானது. புதிய மதம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அது பழைய தெய்வங்களை அவமதித்து மதிப்பிழக்கச் செய்ய வேண்டியிருந்தது. அதற்கான எளிய வழி அந்த தெய்வங்களை பேய்கள் அல்லது தீய சக்திகள் என்று அறிவிப்பதாகவும், எனவே பழைய வழிபாடுகளின் புனித விலங்குகள் அசுத்தமானதாகவும் பிசாசுத்தனமானதாகவும் மாறிவிட்டன. அம்மன் தெய்வங்கள் மற்றும் பூமியின் தெய்வங்களின் மையச் சின்னங்களில் ஒன்றாக இருந்த பாம்பு இந்த இலக்குக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. அது மண்ணுலக ஞானத்தின் அடையாளத்திலிருந்து சாத்தானின் சோதனையின் அடையாளமாக மாற்றப்பட்டது. பாம்பை வெல்வது என்பது புதிய நம்பிக்கையின் வெற்றி, பழைய பலதெய்வ வழிபாட்டின் மீதான வெற்றிக்கு அடையாளமாக விளங்கியது. இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த தொன்மையான படிமம் இன்று வரை அழியவில்லை. பாம்பின் இரட்டைச் சுபாவம், இருமைத்தன்மை நமது கலாச்சாரத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. நீங்களே பாருங்கள். ஒருபுறம் மருந்தகங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சின்னங்களில் உள்ள பாம்பு நமக்கு குணமளிப்பதையும் உயிரை காப்பாற்றுவதையும் உறுதியளிக்கிறது. குஷி, குச்சி அல்லது பவுல்கரி, பிவிஎல்காரி போன்ற உயர்தர ஃபேஷன் நிறுவனங்கள் பாம்பின் உருவத்தை ஆடம்பரம், கவர்ச்சி மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் அடையாளமாக பயன்படுத்துகின்றன. மறுபுறம் திரைப்படங்கள் மற்றும் இலக்கியங்களில் பாம்புகளும் அவற்றின் புராண உருவங்களான டிராகன்களும் பெரும்பாலும் ஹீரோவால் தோற்கடிக்கப்பட வேண்டிய அசுரர்களாக சித்தரிக்கப்படுகின்றன. ஹாரி பாட்டர் தொடரில் வரும் பாசிலிஸ்க் அல்லது வோலன் டி மார்ட்டின் பாம்பு போன்ற அடியாட்களை நினைத்துப் பாருங்கள். இந்த சின்னம் நம் கூட்டு ஆழ்மனதில், கொலெக்டிவ் அன்கான்ஷியஸ், மிக ஆழமாக வேரூன்றியுள்ளது. அதனால்தான் மரண பயம் மற்றும் வாழும் ஆசை, குழப்பம் மற்றும் ஒழுங்கு, பாவம் மற்றும் பாவ மன்னிப்பு, அறியாமை மற்றும் ஞானம் ஆகிய நமது அடிப்படையான கருத்துக்களை வெளிப்படுத்த நாம் அதைத் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். மனித ஆன்மாவின் ஆழமான முரண்பாடுகளை பிரதிபலிக்கும் ஒரு சரியான கண்ணாடியாக பாம்பு இருந்தது, இன்றும் இருந்து வருகிறது. அப்படியானால் பாம்பு ஏன் தீமையாகவும் ஞானமாகவும் ஒரே நேரத்தில் பார்க்கப்படுகிறது? இதற்கான விடை நாம் கண்டபடி சிக்கலானது மற்றும் பல பரிமாணங்களைக் கொண்டது. முதலாவதாக, அதன் தனிப்பட்ட குணம் காரணமாகத்தான். கொல்லும் விஷம் அதே சமயம் குணப்படுத்தும் மருந்தாகவும் இருப்பது, அத்துடன் தோலை உரித்து நித்திய புதுப்பித்தலுக்கு அடையாளமாக திகழ்வது. இரண்டாவதாக, பூமிக்குடன் அதற்குள்ள பிணைப்பு. சிலருக்கு இது இரகசிய அறிவின் ஊற்று மற்றும் உயிரின் ஆதாரம், ஆனால் மற்றவர்களுக்கோ இது இருண்ட, ஆராயப்படாத மற்றும் ஆபத்தான உலகம். மூன்றாவதாக, மனித வரலாற்றின் போக்கே ஆகும். புதிய மதங்கள் உருவாகும்போது பழைய நம்பிக்கைகளின் சின்னங்களை பெரும்பாலும் தீய சக்திகளாக சித்தரித்தது. முடிவில் பாம்பு என்பது வெறும் விலங்கு மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் மூல உருவம், ஆர்க்கிடைப். இயற்கையிலும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த பழமையான, உள்ளுணர்வு சார்ந்த, கட்டுப்பாடற்ற சக்தியை அது குறியீடாக உணர்த்துகிறது. இந்தச் சக்தியை குண்டலினி போல படைப்பு, குணப்படுத்துதல் மற்றும் ஞானத்தை அடைய நாம் பயன்படுத்தலாம், அல்லது அதற்கு அடிபணிந்து குழப்பம், அழிவு மற்றும் வீழ்ச்சிக்கு ஆளாகலாம்.
ஷாயித், இதனால்தான் அதன் உருவம் இன்றும் நம்மை மிகவும் வசீகரிக்கிறது. இது நம்முடைய இரட்டைத் தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் புதிதாக ஏதாவது அறிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக லைக் செய்து எங்கள் அடுத்த ஆராய்ச்சிகளை தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: பாம்பின் எந்த பிம்பம் ஞானமானதா அல்லது அச்சுறுத்தும் தீய சக்தியா உங்களுக்கு மிகவும் வலிமையாக தோன்றுகிறது? ஏன்? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.